ஹே அடாமீஸ் நான் தாங்க மாரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபீட் மீன்னு சொல்லிட்டு டேங்க் ஒரு வருஷத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து போடலான்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே நான் தம்ப்லைன்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதோட தேர்டு தம்ப்லைன் இது. ஏன்னா ஒரு டைமும் ஃபஸ்ட்டு ஃபீட் மீடி ஹாட்டின்னு வச்சேன். அதுக்கப்புறம் தம்ப்லைன் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபீட் மீடி பொண்டாட்டின்னு சேஞ்ச் பண்ணேன். அதுவும் தம்ப்லைன் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ இது நேற்று மேக் பண்ண தம்ப்லைன் அப்படியே வந்து ஃபீட் மீ போட்டுட்டேன். இது ஓகேவா இருக்குது, பட் அந்த ஃபீட் மீ மட்டும் ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி விட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி அப்படியே ஒரு குட்டி ஆண்ட்ரோ பார்த்து சைடாக சொல்லிக்குள்ளே போயிடலாமா? இன்ட்ரோ என்னென்னா, உங்கள் பேர் வாயன், உங்களுக்கு வந்து 20 ஆகுது. உங்களுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பொண்ணு நேம் வந்து ரெமி, இன்னொரு பொண்ணு நேம் ரைரா. நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. தென் முடிச்சுட்டு வீட்டில் வெட்டியாக தான் இருக்கீங்க. அண்ட் நீங்களும் டேங்கும் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்து லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கான கப்பிள்ஸ். அண்ட் டேங்க் வந்து 25 ஆகுது. அவ்வளோதானே. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் வந்து நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வந்து ஆக்சுவலாக வெளில கிளம்புறாங்க. ஸோ அப்படியே பாய் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மானா அவங்க கணத்தை பிடிச்சி இப்படி லைட்டாக கேட்டுட்டு சீக்கில் வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாருவேன், பார்த்து பத்திரமா இருக்கணும், யாரும் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது, தெரியாதவங்க வந்தால் அம்மா அப்பா வீட்டில் இல்லைங்கிறதே காட்டிக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சின்ன குழந்த மாதிரி உங்கள் வரிசையாக சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்போ தான் தூங்கி எழுந்திருப்பீங்களா? அப்படியே நல்லா அந்த பரட்டை மண்டையோட கண்ணை கூட திறக்க முடியாமல் அப்படியே கண்ணை மூடிட்டே கிட்டே வந்து வாழை சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு தள்ளாடிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து பவுட்டி லிப்ஸ் வச்சு சொல்லிக்கிட்டு உங்கள் அம்மா வந்து ஓகேடாம்மா பார்த்து பத்திரமா இரு, போயிட்டு நாங்கள் 2 நாள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்களும் பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சிருந்த கையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவீங்களா, அப்படியே கீழே விழுந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப வந்து நீங்கள் அதை பிடிச்சிட்டு சரியானுட்டு அவங்க போனோன்னே அப்பாடி போயிட்டு நிம்மதியாக தூங்கலாம். எத்தனை மணி வரைக்கும் தூங்கினாலும் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபோனை ஃபஸ்ட்டு சைலண்டில் போடணும், இல்லைன்னா அந்த ரெமியில் யாரும் கால் பண்ணி நீ டார்ச்சர் பண்ணுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னா கால் பண்ண வேண்டியது. ஆனால் அவங்க கால் பண்ணால் நான் எடுக்கணும். நான் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணி பச்சையாக கழுவிட்டு கால் கட் பண்ணுவாளுங்களே. இன்றைக்கி பாருங்கடி, காலே அட்டன் பண்ண மாட்டேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு சைடில் விட்டு கடாசிட்டு நம்ம போய் இப்போ தூங்கலாம் அப்படின்னு அப்படியே மேலே போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரர் இருக்குவாங்க ஆக்சுவலாக. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற மிரர் தான். அதில் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு எப்பவும் போல் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு பொறுமையாக உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு சும்மா சொல்லக்கூடாது வாயின் செம்மையாக இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கிசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு அப்படியே பெட்டில் வந்து டொம்முன்னு விழுவீங்க. ஏன் நீங்கள் வீட்டில் வந்து யாருமே இல்லைன்னா ட்ரெஸ் எதுவுமே போடாமல் தான் இருப்பீங்க, ஒரு மாதிரி ஃப்ரீயாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே படுத்துட்ருப்பீங்களா, உங்களுக்கு வந்து தூக்கம் வந்திருக்காது. என்னடா இது தூக்கம் வர மாட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துருப்பீங்க. உங்களோட டேப் அங்கே தான் இருக்கும். நீங்களும் உங்கள் டேப் எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே டைம் போகிறதே தெரிஞ்சிருக்காது. இந்த சைடு உங்கள் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குமா. ஸோ அப்படியே வந்து ஒரு 1 hour கிட்டே போகுது. நீங்கள் இப்போ எப்படி படுத்துருக்கீங்கன்னா, லைக் உங்களோட ஒரு கால் வந்து நீட்டி இருக்குது, தென் ஒரு காலை வந்து மடக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாடி மேலே வந்து அந்த பெட்ஷீட் வந்து கவர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் கீழே கவர் பண்ணியிருக்கு, மேலே வந்து உங்களோட கவர் பண்ண வேண்டிய இடத்த மட்டும் கரெக்டாக கவர் பண்ணியிருக்கு. மற்றதெல்லாம் அப்படியே பளபளன்னு தெரியுது. நீங்கள் அப்படியே டேபை பார்த்துட்டே வந்து சிரிச்சிட்டே படுத்துருப்பீங்க. உங்களோட ஹேர்லாம் உங்கள் ஃபேஸில் பட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க. உங்கள் விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இந்த சைடு உங்கள் வீட்டுக்கு வெளில கட்டினா டேங் வந்து அப்போ தான் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வால் எகிரி குதிக்கிறதுக்காக நின்றுட்டுருப்பார். இந்த சைடு பின்னாடி வந்து ஜிம்மின்டா நின்றுட்டுருப்பார். நீ ஏன்டா மச்சான் என்ன டார்ச்சர் பண்ணுற, ஐயோ நிம்மதியாக தூங்கிட்டாச்சும் இருந்திருப்பேன். சரக்கடிக்க வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டேன், நீ உன் ஆள் வாக்க வரணும் உங்களுக்கு அப்படி வச்சுட்டு வர பார்த்தியா, இல்லை நியாயமாக வாயை மூட்டுரு வாயிலையும் மிச்சிருவேன்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜிம்மினை குனிய வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி தான் காம்பவுண்ட் வாலில் குதிச்சிருப்பார். ஸோ வந்து அப்படியே வந்து வாயை மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து மிதிக்கிற மாதிரி வந்திருப்பாராம். இங்கே பாரு அப்படியே கீழே இழுத்து போட்டோன்னு வை முதுகு தாண்டா உடையும் மாவனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி கீழே இழுக்கிற மாதிரி லைட்டாக வந்து பெண்ட் பண்ணுவார். வலிக்குது தாயுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைட்டாக வந்து மண்டையில் ஒரு மிதிச்சுட்டு அப்படியே ஏறியிருப்பார். திமுறப்பார் அந்த நாய்க்கு, உங்கள் காலை பிடிச்சி இழுத்து போகிறனால ஏற்பாருன்னு காலை பிடிக்க வந்திருப்பார். ஸோ பிடிக்க வந்தோன்னே காலை இழுத்துட்டு ஒரே மிதி தான் ஜிம்மினா கீழே வந்துடுறாரு. மிதிப்படா மிதிப்ப நாயே, உன்னோட இதுக்காக உன் காதலுக்காக வந்தேன்ல, என்ன காதலுக்காக விளக்கா பிடிக்க வந்தேன், அதுக்கு மட்டும்தான் நீ கூப்பிடல, மற்ற எல்லாத்துக்கும் கூப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு பொறுமையாக அந்த காம்பவுண்ட் வால் எகிரி கொடுக்கறதுக்காக கை கொடுடா அப்படின்னு கேட்குறாரு.
வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையை கூட தூக்கி விடுவாராம். இது வந்து தொலைனா ஏதோ வரதுக்காக அடம் பிடிச்சி நீ ஏதோ சலிச்சிட்டு கூப்பிட்ற மாதிரில சொல்கிறேன், நீ தானே என்னை பிடிச்சி அழுது புரண்டு இழுத்துட்டு வந்தேன், நான் அழுது புரண்டு இழுத்துட்டு வந்தேன், அழுது போகாத குறையாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து அந்த சைடு குதிப்பாரா. ஸோ டாங்கும் அப்படியே குதிச்சுட்டு உங்களோட ரூம் ஜன்னலுக்கு கீழே நிற்கிறாங்க. அப்ஸ்டாஸில் தானே உங்கள் ரூம் இருக்கும். மாப்பிள்ளை ஜிம்மி குனிகிறியா, இங்கே பாரு தெளிவாக கேள்வி, குனிகிறியான்னு ஆபாசமாக கேட்காது, ஏம்மா அவனை குனிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே குனிய வச்சு பொறுமையாக லைக் குனிறது மீன்ஸ் ஹாஃப் பெண்ட் பண்ணியிருப்பார். அவரை முதுகில் ஏற்றி அப்படியே கழுத்தில் ஏற்றுன மாதிரி நிற்க வைப்பாராம். அதுக்கப்புறம் வந்து டாங்கும் எப்படின்னா கீழே வந்து ஒரு விண்டோ இருக்கும், தென் அதுக்கு மேலே ஸ்லாப் இருக்கும், அந்த ஸ்லாப்புக்கு மேலே தான் உட்காந்துட்ருக்காரு. எனக்கும் கையை கொடுறான், மயிறு யார் ரூமுக்கு நீ இதுக்கு தான் வரணும், சொல்லுவேடா சொல்லுவேன், ஆமாம்ல நான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த சைடு சரி விட நான் போய் தம் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்துட்டு கிளம்பியிருப்பாரா. ஐயோ இந்த நாய் குடிச்சே ஒழியுதுன்னு பார்த்தா தம் அடிச்சும் ஒழியுது அப்படின்னு சொல்லிட்டு டாங்கும் பொறுமையோடய பார்ப்பாரு. அந்த ஸ்லாபுக்கு மேலே கொஞ்சம் தூரம் தள்ளி அவர் பிடிச்சி ஏறி வந்துடலாம். லைக் டிப் ஆஃப் த டோஸில் நின்னார்னா உங்கள் ரூம் ஜன்னல் வழியாக தலையை விட்டு எட்டி பார்க்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ தாங்க வர கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் இல்லையா, அதனால் நல்லாவே தலையை விட்டு எட்டி பார்க்கலாம். கரெக்டாக எட்டி பார்த்தோன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து பின்னாக படிச்சிருப்பீங்களா, உங்களோட பாடி ஃபுல்லாக அப்படியே தெரியுது, ஜஸ்ட்டு கீழேயும் மேலேயும் மட்டும் லைட்டாக கவர் ஆகிருக்கு, அவ்வளோதான். வந்தோடனே இப்படி ஒரு காட்சியாங்கிற மாதிரி டாங்கு போய் பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே திரும்பி படுப்பீங்களா. ஸோ உங்கள் எப்படின்னா மலக்கப்படுத்திட்டு வந்திருப்பீங்க, இப்போ வந்து அப்படியே திரும்பி டாங் விண்டோ இருக்கும் இல்லையா, அந்த விண்டோ சைடில் அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. ஸோ கவராக இந்த பெட்ஷீட்லாம் வந்து அப்படியே பின்னாடியே வந்து விழுந்துருது. நீங்களும் அப்படி டேவை வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்படி வந்து பார்த்துட்ருப்பீங்களா. ஸோ டாங்னா விட்டு அங்கேயே வாங்கி எழுந்துருவார் போல். ஐயோ எத்தனை டைம் பார்த்தாலும் குப்மன்னு இருக்காதே, இருடி ஓயின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே வந்து எந்திரிச்சு அங்கேருந்து அப்படியே எகிரி குதிச்சு வர ட்ரை பண்ணுவார். கிட்ட வந்து இருக்கிறதுல அவரோட ரிங் வந்து தட்டி ஸ்டீல் தானே இருக்கும். ஸோ அந்த விண்டோவில் லைட்டாக அப்படி தட்டி வந்து சவுண்ட் மேக் பண்ணும். நீங்கள்னா என்னடா சவுண்டு இது அப்படின்னு வந்து பார்ப்பீங்களா, தலை மட்டும் தெரியறதை பார்த்து பயந்து கத்தி அங்கே இருக்கிற பில்லோவை தூக்கி ஒரு மூஞ்சிலே எறிகிறீங்க. டாங்னா அம்மாடி பின்னாடி விழுக்கிற மாதிரி போயிருப்பார். அதுக்கப்புறம் பில்லோவை வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக டாச் பண்ணியிருப்பார் மேலே படாமல். உடனே வந்து அப்பா கொஞ்சம்னா கீழே விழுந்திருப்பேன், ஏன் மச்சான் அப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து திரும்பி இருப்பார். கரெக்டாக அந்த பில்லோ வந்து ஒரு மூஞ்சிலே அடிக்குது, அதுலேயும் தம் அடிச்சுட்டு இருந்திருப்பாரா. அந்த சைடு லைக் எரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா முன்னாடி, ஸோ அந்த சைடு அப்படியே திருப்பி வந்து ஜிமினோட கழுத்துலேயே பட்டுருது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே துடிச்சிட்டு வந்து கீழே விழுந்துடுறாரு. அங்கேருந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு ஜிமின் கீழே விழுந்த மாதிரி. ஒத்தா என்னடா ஒன்று கல்லை கொண்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு கிட்டே தேடிட்டு இருப்பாரு. அங்கே வந்து கொஞ்சம் பெரிய கல் இருக்கும், சிக்கிடாதாண்டா அடிப்பேன்னு சொல்லிட்டு டாங் வந்து செவல தாவுடா தாவுங்கிற மாதிரி அப்படியே வந்து குதிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். டாங்னா அப்படியே கரெக்டாக வந்து குதிச்சிருப்பார். இந்த சைடு ஜிமின் வந்து வேகமாக கல்லை விட்டு எரிஞ்சோடனே அந்த ஜன்னலை தாண்டி அதுக்கு பின்னாடி இன்னொரு ஜன்னல் இருக்கும் ஆப்போசிட்டில், அங்கே அப்படியே போய்ட்டு அந்த ஜன்னலோட இதை உடச்சிட்டு கிளாஸை உடச்சிட்டு போய்ட்டு அந்த சைடு விழுகுது. நீங்கள்னா யார் அது கல்லை விட்டு எறிகிறது, டாங் நீயா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஷாக்காக வந்து பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுறீங்க. டாங்னா நான் அது பார்க்காத மாதிரியே கவர் பண்ணுறேன்னு கிட்ட வராரு. அந்த சைடு ஜிமின் தான் உன் பாரா நீ கீழே இறங்க வேண்டாம், பொண்ணை எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன்னு கத்திட்டுருக்காரு. இந்த நாய்க்கு வர வேலை இல்லை, கத்தி காட்டி கொடுத்துருவான் போலே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து டாங்கும் கிட்டே வந்துட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே பெட்ஷீட் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு பார்த்துட்ருப்பீங்களா, இப்போ எதுக்குடி கவர் பண்ணுறேன், வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ல, நீ ஏன் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு மார்க்கமாக பார்க்குறேன், நீ இப்படி பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடியே வந்து ஒரு மாதிரி பின்னாடி உடம்பு தேய்ச்சிட்டே பின்னாடி போகிற மாதிரி போயிட்டுருக்கீங்க. அவர்னு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே கிட்டே இழுப்பார். ஸோ பெட்ஷீட்லாம் அப்படியே லூஸ் ஆகி கீழே விழுந்துடுது. அப்படியே உங்கள் தைஸ் கிட்ட வரைக்கும் அப்படியே ரப் பண்ணிட்டு வந்து ஒரு மாதிரி கீழே ஃபேஸை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. நீங்கள்னா லைட்டாக அவரோட செஸ்ட்டில் மிதித்து அப்படியே தள்ளி விடுவீங்க, ஜென்டிலாக தான் பண்ணியிருப்பீங்க. அவரும் பின்னாடி போயிட்டு என்னடி வீட்டில் அம்மா அப்பா இல்லை சொல்லவே இல்லை, சொன்னால் நீ தான் வந்துடுவேன்னு தெரியுமே, இப்போ நான் வருவேன்னா சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி கீழே கையை வச்சு ஃபிங்கர் வந்து பண்ணிகிட்ருப்பாரு. சென்டிங்கிறா சும்மாருடா சும்மாருடா அப்படின்னு சொல்லிகிட்ருப்பீங்க. பார்த்தியா மாமனி சொல்லனால கண்டுபிடிச்சி வந்துட வேண்டியன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸை வந்து லிக் பண்ணிட்டு அப்படியே கீழே அவளோட டங்கை வச்சு லைக் உங்களோட நெக்லேருந்து கீழே வரைக்கும் அப்படியே லிக் பண்ணிட்டே போயிட்டுருப்பாரு. கரெக்டாக டோர் வந்து டொப்பு 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 நாக் ஆகும் கீழே. இந்த சைடு வந்து ரெமியூ லைராவும் தான் கையில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஸ்நாக்ஸை செஸ்ட்டோடு சேர்த்து ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. லைரா வந்து நாக் பண்ணிகிட்ருப்பா. ரெமினா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஸ்ட்டோடு சேர்த்து ஹக் பண்ண மாதிரியே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தான் ஜிமின் வந்து ஐயோ எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டே வந்திருப்பான். ரெமியை பார்த்தோன்னே பாருடா
நம்ம குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வருவாராம். இவன் என்ன இங்கே பண்ணுறான், ஏ இங்கே பாரு வாத்து குஞ்சு வாத்து குஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு லைராவும் அப்படியே திரும்பி பார்ப்பாலாம். இங்கே பாருடா சீனை அப்படின்னு சொல்லிட்டு லைரா அப்படியே கையை கட்டிட்டு பார்த்துட்ருப்பான். ஜிமின்னா என்னடி இந்த பக்கம், அதை நான் கேட்கணும், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ என்ன பண்ணுற, மேலே நான் என் ஃப்ரெண்டை அமுச்சு விட்டேன், இங்கே பாரு மாமா வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெமி வந்து லைட்டாக சொல்லுவாள். என்ன மாமா வேலை என்ன மாமா வேலைன்னு சொல்லிட்டு முன்னாடி அப்படியே எகிரிட்டு வருவார். என்ன எகிறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ரெமி முன்னாடி எகிரிட்டு போவாங்க. 2 பேரும் எகிரிட்டு வந்து மேலே இடிச்சுக்கிறாங்க. சொன்னேன் சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை விட்டு லைட்டாக வந்து ரெமி தள்ளி வர பார்ப்பாலாம். ரெமியை பிடிச்சி அப்படியே கிட்டே இழுக்கிறான் ஜிமின்னா. கையை மேலே வச்சு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெமி சொல்லுவாளாம். எங்கே வெட்டு பார்ப்போம், உனக்குலாம் கையை வெட்டக்கூடாதுடா கீழே வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுற மாதிரி கையில் காட்டுவாராம். அவர் நான் அப்படியே கையை பிடிச்சி பொறுமையாக லிக் பண்ணுறாரு. சீக்கிரமும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே தள்ளி விட்டு லைட்டோரம் மிதிப்பான். மிதிப்படி இருக்குடி உனக்கு ஒரு நாள் மாற்றாமலே போக சொல்லி ஜிம்மின் வந்து சரி மேலெலாம் தேங்கு இருக்கான் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. எது தேங்கு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு திரும்புவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தாங்க தள்ளி விட்டு போட ரசிக்கலுங்கிற மாதிரி கீழே ஓடி வந்து கதவை திறப்பீங்க. ஐ மீன் நைட் கவுன் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் அப்படியே தூக்கி வேகமாக போட்டு வந்து கதவை திறப்பீங்க. ஸோ உங்களுக்கு நைட் கவுனுக்கு கீழே வந்து பேண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேண்ட் மட்டும் போடாமல் அப்படியே வந்து கதவை திறப்பீங்களா. உங்களோட ஐ மீன் ஸ்டெக்ஸெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரியாக தெரியுது. தென் கால் வேறு பேராக இருக்குமா. ஸோ ரெமி தான் வந்து முன்னாடி வந்திருப்பா. அவள் அது ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறா. என்ன கருமத்திரி பண்ணிகிட்டு இருந்தாங்கிற மாதிரி. நீ ஏன்னு இப்படி பார்க்குற, ஒரு மாதிரி முழுங்கிடுவ போலையே. ஆமாம் முழுங்குறாங்க தள்ளுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரெமி வந்து லைராவையும் உங்களையும் இப்படி தள்ளி விட்டு உள்ளே வருவான். ஏய் உள்ளே போகாதே அப்படின்னா டாங். அப்போ தான் எந்த பகல் பிச்சைக்காரிங்கடி கதவை தட்டினது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருவாரா. இந்த சைடு ரெமி இன்னும் கடுப்பாயிருக்கும். பகல் பிச்சைக்காரியாடா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இந்த பில்லோ ஐ மீன் கவுச்சில் வந்து பில்லோ போட்டிருப்பாங்களா, அதை தூக்கி அப்படியே மேலே விட்டு எறிகிறான். எரிஞ்சோடனே இங்கே பாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாங்க கற்று வரான். தாங்க வந்து கத்துற உடனே நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருவீங்க. என்ன உனக்கு கதவை தட்டி நாங்கள் காலையில் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், கதை திறக்காமல் உள்ளே வந்து குஜால் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அவளெல்லாம் போட்டுக்கோ கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெமி வந்து அப்படியே சிக்னல் காட்டுவாங்க. என்னை பார்த்து பையன் மாதிரியும் இருக்குது நாக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெமி வந்து போயிட்டு கவிச்சு உட்காருவா. இது இங்கே வந்துருச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாங்க எல்லாம் என் தலையெழுத்துங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கிச்சன் சைட் போவீங்களா. அப்பாடி தனியாக போயிட்டாடா, நம்ம இப்படி பின்னாடி போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்கள் பின்னாடியே வராரு. ரெமின்னா தலையிலே அடிச்சுட்டு எப்படி போகிறான் பாரு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து லைரா கூட பேசிகிட்டு இருந்திருப்பான். இந்த சைடு நீங்கன்னா போய்ட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பீங்களா. பின்னாடி இந்த டேங்க் இடுப்பு கிளிட வேண்டியதா அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கிட்டே வருவார். கிட்ட வேணாம் கடிச்சலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கடிச்சு வச்சுறாரு. நீங்களும் என்னடா பண்ணுற பைத்தியக்காரன் அப்படின்னு திரும்பி பார்ப்பீங்க. பைத்தியமாண்ணா உனக்கு, அப்புறம் எப்படி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்போ வந்து தடவிட்டே வந்து பார்த்துட்ருப்பீங்களா. அவர்னா பொறுமையாக அப்படியே வந்து உங்களை பேக் பண்ணிகிட்டே உங்களோட முன்னாடி பிடிச்சி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்னட்டாங்க எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்க விடுறான், வந்துட போகிறாளுங்க, வரமாட்டாங்க. நம்ம 2 பேர் தனியாக இருக்கும்போது எப்படி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபீட் பண்ணுறியா, எனக்கு ஃபீட் பண்ணணுமா, என்ன ஸ்நாக்ஸ் ஊட்டி விடணுமா, அது இதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுவார். எனக்குலாம் மில்க் வராது நீ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை புஷ் பண்ணிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு ஐ மீன் அவர் வந்து பிளேட்டில் வந்து பிளேட் பவுலெல்லாம் கொட்டை விட்டுருக்க மாட்டாரா, மீன் எடுத்து விட்டுருக்க மாட்டாரா. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஆக்சுவலாக சிப்ஸ் தான் இருந்திருக்கும், பேக்கெட்டோட சேர்த்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. அது ஆக்சுவலாக பெரிய பேக்கெட் தான். ஸோ எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் வந்து பல்காக தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்தோன்னே ரெமினா மாப்பிள்ள எனக்கு பிடிச்ச சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து உங்கள் கையில் வந்து பிடுங்கிருப்பான். ஐயோ இந்த நாய்க்கிட்ட காட்டிட்டோமா, இதாய் மொத்தமால தின்ட்டு வா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ரெமினா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருப்பான். லைரா அதை பார்த்தோன்னே அது எனக்கும் பிடிக்கும் நீ குடுறேன்னு சொல்லிட்டு லைரா வந்து ரெமியை துரத்த ரெமி வந்து அந்த சிப்ஸை சாப்பிட்டுட்டே ஓடங்கிற மாதிரி போயிருக்கும். நீங்கன்னா அவங்க வந்து கவுச்சி சுற்றி தான் ஓடிட்டுருப்பாங்க. ப்ளஸ் முன்னாடி டேபிள் இருக்கும், அந்த டேபிள் ஃபுல்லாக வந்து கிளாஸில் செஞ்ச ஜாரு செராமிக் ஜார்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஃப்ளவர் பாட்டும் அங்கே தான் இருக்கும். தட்டி விட்டுறாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே வந்து கவுச்சில் உட்காருவீங்க. டாங்கண்ணா ஐயோ 2 நாளைக்கு இருக்க மாட்டாங்க, ஜாலியாக பண்ணலான்னு நினச்சான், இப்படி பண்ணுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரோட நெய்யில் பிடிச்சி கடிச்சிட்டே ஒரு மாதிரி முறைச்சிட்டே அந்த ரெமியை பார்த்துட்ருப்பாங்க. ரெமினா என்னடா முறைக்கிற அப்படின்னு எகிற வருவாளா. டாங்க வந்து இங்கே பாரு கொலகானில் இருக்கேன் கொன்று வேணோட ரெமி வந்து ரைட்டு கொண்டுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயந்துகிட்டே வந்து உங்ககிட்ட உட்காருவான். ஸோ அதுக்கப்புறம் லைராடாக மூச்சு வாங்கிட்டு கொஞ்சமாக குடுடி ஆண்டு இப்படி பண்ணுறான்னா இந்த எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பான். நீங்கள் வந்து அப்படியே
பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக, அதுவுமே உங்கள் வீட்டில் இருக்கும். அது குட்டி பேக்கெட் தான். குட்டி மீன்ஸ் ஒரு 40 ருபீஸ் பேக்கெட் மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் அப்படியே வந்து அவள் கையில் கொடுப்பீங்க. பொட்டேட்டோ சிப்ஸா ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாள். அதில் இருக்கிற ஸ்பைசஸ்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வந்து என்னடா அவங்க பார்த்துட்டே இருக்காங்க வந்து உட்காரணுன்னா அவர் பொறுமையாக வந்து உங்கள் லேப்பில் உட்காருவார். நீங்கள் என்னடா பண்ணுற, இறங்கிடா சிரிப்பாளிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சிரிச்சா என்ன சிரிச்சு வாழா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோன்னா ரெமிக்கு சிரிப்பாக வந்திருக்கும். அவள் விழுந்து சிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். டாங்கண்ணா சிரிச்சிருப்பா அப்பவுமே சிரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை தூக்கி ரெமியோட மூஞ்சிக்கு நல்லா காட்டுவார், உதச்சிட வேண்டிங்கிற மாதிரி. ரெமியோ சிரிப்பா எனக்கா நீங்கள் கிரிஞ்சு பண்ணுறீங்க, ஆனால் நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவள் ஆல்ரெடி நிறையா சிப்ஸ் சாப்பிட்ருப்பா இல்லையா. இப்போ அப்படியே பொறுமையாக மூவி பார்த்து 4 பேர் வந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. அவர் நிறையா வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டதுனால அவளால் சாப்பிட முடியல. பட் அந்த சால்ட்டினஸ் ப்ளஸ் ஸ்பைசி அந்த ஸ்பைசஸ் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறான்னா சிப்ஸை எடுக்கிறா 2 சைடு நக்கிறா உள்ளே போடுறா, இன்னொரு சிப்ஸ் எடுக்கிறா 2 சைடு நக்கிறா உள்ளே போடுறா. அந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பா. ஸோ ரெமியூ வந்து அப்படி பண்ணிகிட்ருக்கதை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ லைரா வந்து பொறுமையாக சிப்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெமி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கையை விட்டு எடுப்பானா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி எனக்கு தண்ணியில் முக்கினா அதுவும் இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, தண்ணி பிடிச்சிக்குன்னு தெரியும்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியாக பிசு பிசுன்னு இருக்கும். திரும்பி பார்க்குறா, என்ன கருமுண்டி இது நமத்து போயிடுச்சா என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு லைரா அப்படியே பொறுமையாக எடுத்து கடிப்பானா. இது பொட்டேட்டோ சிப்ஸா ரெமி கொடுத்ததா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழுசாக அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லை தண்ணியில் முக்கிய வச்ச மாதிரி இருக்கணுன்னா நீங்கள் அப்படியே தலையிலே அடிச்சுட்டு பரதேசி நாயே ரெமிக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியாதான், அவன் சிப்ஸ்லாம் நக்கி நக்கி உள்ளே போடுவான்னு அப்படின்னு லைரானோ கருமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். ரெமி அப்படியே சிரிச்சுட்டே தின்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அவனா அப்படியே மிதிச்சுட்டு போயிட்டு வாந்தி எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு சிங்கில் போயிட்டு அப்படியே லைக் வாமிட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே வந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மூமெண்ட் அப்படியே போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பியிருப்பாங்க. ஸோ உங்கள் கிளம்புனோடனே வந்து தாங்க பின்னாடி தான் நின்றுட்டுருப்பாரா பாய் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே டோரை வந்து லாக் பண்ணிட்டு அப்புறம் டாங் நீ இப்போ கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புவீங்களா. டாங்னா பொறுமையாக ஒரு ஷர்ட் அப்படியே ஷர்ட்லாஸாக நின்றுட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே பாக்ஸஸை பொறுமையாக காட்டுறாரு. என்னடா பண்ணுறேன், என்ன பண்ண வந்துடும் தான் பண்ணுறேன், சரி இப்போ மச்சும் பண்ணா ஆடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுப்பாராம். ஸோ இழுத்து வந்து பொறுமையாக உங்கள் ட்ரெஸ்லாம் காட்ட ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ திரும்ப டோர் நாக் ஆகும். இன்னும் போனவங்க வந்துட்டாங்களாங்கிற மாதிரி டாங் வந்து ஷர்ட் எடுத்து போடலாம் அப்படின்னு போவாரா. நீங்கள் வந்து டக்குன்னு என்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து லக்கேஜை பிடிச்சி நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி அந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ப்ளஸ் நாங்கள் பின்னாடி இப்படி நின்றுட்டுருக்கதை பார்த்து ஒயில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு உங்கள் அம்மா கத்துவாங்கன்னா அது அம்மா அது அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டு வந்து ஓட ட்ரை பண்ணுவார். அத்தையா யாருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி டாங் வந்து அடிக்கலான்னு வருவாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணு என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன். டாங்கோட மைண்ட் வாய்ஸ்னால் நான் எங்கே உங்கள் பொண்ணை பண்ணேன், உங்கள் பொண்ணு தான் என்ன பண்ணாங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருப்பாரு. உண்மையாக சொல்லுவான் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து நிற்பாரான். என்ன இதுக்கு மேலே சொல்ல என்ன இருக்குது, பையனையும் பொண்ணையும் இப்படி ஆபாசமாக நின்றுட்டுருக்காங்க, கருமோ பொண்ணை பற்றி இப்படி ஆளாக்குனது இப்படி பார்க்கதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தலையை அடிச்சுட்டு அது அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் எண்ணி 2 வாரத்தை உங்களுக்கு கல்யாணம், இந்த மாதிரி ஊருக்குள்ளே தலை கட்ட முடியுமா யாருக்காச்சும் தெரிஞ்சுட்டானோன்னே நல்லா இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டியா சூப்பராக நம்ம எதுக்கு பிளான் போட்டோமோ அதுவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் டேஸ் தான் அப்படியே போயிருக்கோம். இன்றைக்கி தான் வந்து உங்களோட மேரேஜ் டே ஆக்சுவலாக, மேரேஜ் நடக்க போகிற நாள். நீங்கள் வந்து அழகாக அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அப்படி மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. ரெமினா முன்னாடி உட்காந்து வச்ச கண்ணு வாங்காமல் உங்களே வந்து பார்த்துட்ருப்பா. ஆமாம் அக்கா என்ன இது, அக்கா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்டே இதோட பேர் என்ன, இது என்ன ப்ராண்டோடது அப்படின்னு வரிசையாக கேட்டுட்ருக்கா. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அதில் ஏன் தலையெழுத்து நீங்கள் கொடுக்குற கொஞ்சம் காசுக்கு இதெல்லாம் நான் சலிச்சு தான் ஆகணுமாங்கிற மாதிரி வந்து மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருப்பீங்க. லைரானா என்னாடி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாளாம். எனக்கு வந்து பிரியாணி தான் வேணும். எந்த பழ டேஸ்ட்டு உனக்கு காலம் காத்தால பிரியாணி வச்சுருக்கான், கடுப்பேற்றுன்னு நொய் இந்த சாம்பார் அடித்து மூஞ்சிலே ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. நீங்கண்ணா நீ ஆண்டி கத்துற, பின்ன என்ன உனக்கு நேற்றுலேருந்து நான் வேலை பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கணும், ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆள்லாம் வைக்க மாட்டீங்களே, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது வந்து கெஸ்ட்டு மாதிரி வரவே இருப்பீங்கன்னு பார்த்தா ஏதோ வேலைக்காரிங்க மாதிரி இதை மாட்டோமா அதை போடுமா இது போடுமான்னு எங்களை போட்டு எதுக்கிட்டு வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருப்பாங்களா. அப்படின்னு கத்திட்டுருப்பா. நீங்களும் இல்லை நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியை வாங்கி அதுக்கப்புறம் சாம்பாரில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு கூப்பிட்டோன்னே நீங்கள் அப்படியே பொறுமையாக வருவீங்க. ரெமி வந்து ஒரு சைடு உங்களை பொறுமையாக பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டுருப்பான். அவரோட கண்ணுனா மொத்தமாக பசங்க மேலே தான் இருக்குது. ஐயோ இங்கே இருக்கிற பசங்கள்லாம் அப்படியே பால்கோவா மாதிரி இருக்கானுங்களே, கடிக்கவா அமுக்கவாங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சைட் அடிச்சிட்டே வந்து
அப்படியே பொறுமையாக வந்து மேடையில் இருக்கிற டாங் வந்து பார்ப்பாளா. ஸோ டாங்க்கு மேலே வந்து ஜிம்மின் இருப்பான். ஸோ ஒரு பசங்களே அப்படியே சைட் அடிச்சுட்டு வந்து கடைசியாக வந்து ஜிம்மினை பார்ப்பாலாம். ஜிம்மின் அப்படியே முறைச்சிட்டு சைட்டாடி அடிக்கிற சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொன்றுவேன்னு கையை காட்டுவார். ரெமினா அப்படியே பொறுமையாக கையெடுத்து கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாலாம். ஒருத்தவனை வச்சுக்கிறேன்னிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து முறைச்சிட்டே இருப்பார். நீங்கன்னா டாங் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. டாங் வந்து லைக் உங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன நம்ம ரிலேட்டிவ் மாதிரி இருக்குது, அவகிட்ட நிற்கிறாளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பின்னாடி இருக்கிற பொண்ணை பார்த்துருப்பாரு. ஸோ நீங்கள் லைட்டாக வந்து யாரை பார்க்குறான் இவன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்துருப்பீங்களா. லைரானா போச்சு மாப்பிள்ளை ஃபஸ்ட் நாளே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், கல்யாணத்தன்னைக்கே உன் பின்னாடி இருக்கிற பொண்ணை சைட் அடிக்கிறான்டி அப்படின்னு சைட் அடிக்கிறான் அப்படின்னு முறைச்சிட்டு நீங்கள் வந்து டாங்க பார்ப்பீங்களா. டாங் வந்து என்ன இது நம்ம சித்தப்பா பொண்ணாது அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு இருக்கீங்க. சரி யாராக இருந்தால் என்ன நம்ம ஆளை பார்ப்போன்னு சொல்லிட்டு உங்கள் சைடு வந்து நீங்கள் முறைக்கிறத பார்த்தோன்னே தடி இன்னும் முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பொறுமையாக கிட்ட உட்கார வைப்பாங்களா. நீங்கள் வந்து மடி மேலே கையை வச்சுட்டு இருந்துருப்பீங்க. டாங் வந்து பொறுமையாக வந்து அந்த கையை வந்து பிடிக்கலான்னு வருவார். நீங்கள் வெட்டுக்குன்னு கையை எடுத்துருப்பீங்க. டாங் முறைச்சிட்டு என்னடி பண்ணுறா, இந்த பொண்ணை சைடு அடிக்கும் போது நல்லா இருந்துச்சோ, போய்ட்டு அந்த பொண்ணு கையை போடுறா பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருப்பீங்களா. உங்கள் அம்மானா மேலே வந்து சிரிமா அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பீங்க. பொறுமையாக உங்ககிட்ட வந்து லைட்டாக அவங்களோட மாலையை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து இப்படி வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நைட்டு வருவாது ரூமுக்கு வச்சுக்கிறேன் எப்படி மாதிரி பார்க்கலாம்டா யாரை வைக்கிறாங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து தாலியெல்லாம் வந்து எல்லாத்துக்கிட்டே கொடுத்துட்ருப்பாங்களா. ஸோ அந்த அச்சதையெல்லாம் எல்லோரும் கையில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ரெமி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பா. அங்கே இருக்கும்போது எல்லா பையனும் அள்ளுங்கிற மாதிரி பையன்கிட்ட போகும்போது அப்படியே வாயிலேருந்து சொல்லு வடிது ரெமிக்கு அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு ஐயோ எல்லாம் அழகாக இருக்கானுங்களே, எம்பிட்டு அழகாக இருக்கானுங்கிற மாதிரி கடைசியாக ஜிம்மின் கிட்ட கொடுப்பான். ஜிம்மின்னும் முறைச்சிட்டு எங்கே பாரு கண்ணை நோண்டிடுவேன் ஒரு பையனை பார்க்குற வேலை வச்சுட்டு இருந்தேன்னா. நான் பையனை பார்ப்பேன் பொண்ணை பார்ப்பேன், உனக்கு என்னடா வலிக்குது எங்கடா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே கத்திட்டே வந்து லைக் ஜிம்மினி கேட்குற மாதிரி வந்து சவுண்டாக கொஞ்சம் சொல்லிவிட்டு வந்து அப்படியே இந்த ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ கடைசியாக தட்டை வந்து அவள் கையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையவே அரிசிலாம் இருக்கும் அதில். ஸோ ரெமியோ அதை வந்து அப்படியே வச்சுட்டு நின்றுட்டுருப்பான். ஸோ கெட்டிமலம்னு சொல்லுவாங்களா. இந்த சைடு தேங்கினா அப்படியே தாலியில் வந்து 3 முடிச்சையும் போட்டுட்ருப்பாரு. 3 முடிச்சு தான் நான் தான் போடுவேன், வேறு எவனாச்சும் கையை வச்ச கை வெட்டப்படுங்கிற மாதிரி 3 முடிச்சு அவரே போட்டுட்ருப்பாரு. ரெமினா சொல்லிட்டாங்க இது மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லோரும் போட்டு முடித்த உடனே எல்லாரும் போட்டு முடித்த உடனே இவள் கையில் தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டுலேருந்து அரிசி தூக்கி அப்படியே வந்து 2 பேர் மேலேயும் போடுறான். நீங்கண்ணா என்னடி பண்ணுற, மூட்டையிலேருந்து அரிசி கொட்டுற மாதிரி இருக்குது அப்படிமா நீ வந்து பார்ப்பீங்க. ரெமினா அப்படியே சிரிச்சிட்டே வந்து பக்கெட் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒன்று வந்து கிளியர் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு வந்து லைராக்கு தான் அப்படி ஊற்றணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ ஈவினிங் டைம் நீங்கள் வந்து வீட்டில் கவுச்சில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்படி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெமி லைராவும் சேர்ந்தா வந்து உங்களை லைட்டாக ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கண்ணா ஒயின்னு செம்மையாக இருக்குடி, ஐயோ செஞ்சு அமைதியாக இருக்குடி, ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது. நீ ஏன் எப்படி சொன்னா, நீ எப்படி தூக்க வருதுன்னு சொன்னாலும் டாங் விட மாட்டான். அதனால் ப்ரிப்பேராக இருமா அப்படின்னு சொல்லிட்டு மீ ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஷோல்டரில் தட்டு வரான். கையேழு எனக்கு தொடாத, எனக்கு கடுப்பாகுது. நான் தொட்டால் அப்படி தாண்டி கடுப்பாகும் உனக்கு, அவன் தொட்டால் இனிக்குமே, யார் தொட்டாலும் கடுப்பாகுது, தூக்கம் வருது, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் தூங்குறோங்கிற மாதிரி நீங்கள் தள்ளாடிட்டே வந்து கதை திறப்பீங்களா. டாங்கும் இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி லைட்டாக புல் பண்ணுவார். டாங் கையை வச்சேன்னா வெட்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு பால் சம்பு டொப்புன்னு வைப்பீங்க. அவர்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு என்ன இவன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக வந்து உங்கள் சாரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ப்ளவுஸ் ப்ளஸ் இன்ஸ்கர்ட்டோட அப்படியே வந்து படுத்துடுறீங்க. என்னடி இப்படி பாதி காமிச்சிட்டு நீ எந்திரி வயன்னு சொல்லிட்டு உங்களோட இப்போ பிடிச்சி நோண்டிகிட்ருப்பாரு. இங்கே பாருடா இதான் கால், இதை வச்சு ஒரு உதச்சேன்னு வை 2 அடி பறந்து போய் விழுந்துருவேன், மாறி அதான் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கலான்னு போயிருப்பீங்க. அவெல்லாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி வந்து எல்லாமே பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் தூங்கவே இல்லையா, மார்னிங் 5 o'clock வரைக்கும் அவர் போனது என்னமோ 7 rounds தான், பட் வந்து லைக் கேப்பு விட்டு பொறுமையாக வந்து கொண்டு போயிருப்பார். ஸோ மார்னிங் 5 o'clock வரைக்கும் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து விடிஞ்சிருச்சு, நீங்கள் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் டாங்லாம் நல்லா தூங்கியிருப்பார். பெயின் இருக்குது உங்களுக்கு தானே, அவரை ஃபஸ்ட் நைட்டுங்கிறதுனால மொத்தமாக கட்டி விட்டுருப்பான். நீங்களும் ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து உங்கள் டோரை நாக் பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. பொறுமையாக வந்து அந்த சாரி எடுத்து போட்டுட்டு கட்டிகிட்டே நீங்கள் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ரெமி தான் அப்படியே தலையை வந்து உள்ளே விட்டு பார்க்கலான்னு வரா. நீங்கள் அவன் மூஞ்சிலே கையை வச்சு அப்படியே புஷ் பண்ணிவிட்டு என்னடி உனக்கு பிரச்சனை, இல்லை உனக்காக தான் தென்னை
அவன் முன்னாடி தானே நிற்கிறேன், அப்படியே புருஷன் எட்டி பார்க்குற மாதிரி உள்ளே போகிறேன். அப்போல்லாம் முடிஞ்சிருச்சா, தூங்க போகிறேன் மயிர போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு போலே அப்படின்னு கேட்பானா. ஆல்ரெடி கட்டுப்பில் இருக்கண்டி. அவன் வேற என்ன எப்படி போட்டு பண்ணான்னு தெரியுமா? ஐயோ சீச்சி அபிஷ்டு இதெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு காது மூட்டி கிளம்பியிருப்பானா. நீங்கள் எதுக்குடி வந்த மயிர் அப்படின்னு கத்துவீங்களா? சும்மா எந்திரிச்சிட்டியான்னு பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு போயிடுவா. உங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருக்கும். எல்லாம் தலையெழுத்துட்டாங்கிற வேணா என்கிட்ட போவீங்களா? அப்போ தான் வந்து டாங் வந்து என்னடியோ ஆச்சு அப்படின்னு பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுவார். 8 o'clock போல் தான் வந்து கூப்பிட்ருப்பாங்க. ஸோ 3 hours கிட்ட அவர் தூங்கியிருப்பார். அவர் வந்து குட் மார்னிங் வைனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண வருவாராம். இங்கே பாருட்டாங்க ஆல்ரெடி பாடிலாம் பெயினாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தூக்கம் வருது, எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே காலையிலேயே ஏறி மணல் மாதிரி அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க. அவர்னா இப்போ என்ன லாவா விட மோசமாக குதிக்கிறான். சரி கூல் டவுன் நான் குதிக்க வைக்கட்டுமா? தூக்கம் வருது நின்றுருக்கேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே வாயத்தை ஓப்பன் பண்ணி சொல்லிடுவீங்க. அவர்னா என்னடி புருஷன் மேலே பேட் வேர்ட் சூஸ் பண்ணுறேன், பாசமாக மாமா ஏங்க வாங்கன்னு கூப்பிடுவேன்னு நினச்சேன். ஆமாம் நானும் அப்படி தான் கூப்பிடுவேன்னு நினச்சேன். நேற்று நைட்டு ஒன்று பண்ணேன் பாரு, வேணான்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டு பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படி க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பீங்க. அவர்னா ஐயோ எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் நீ புலம்பிட்டே அப்படின்னு சொல்லி திரும்பி தூங்கியிருப்பார். நீங்கள் வந்து அவரோட முதுகில் எப்படி கடிச்சு வச்சுட்டு நிம்மதியாக தூங்குறேன்னு ஒரு கடி கடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் தூக்கம் வந்திருக்காரு. அப்புறம் நீங்கள் கோவிலுக்கெலாம் போயிட்டு அப்படி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நியூலி வெட்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு 2 months கிட்ட பாஸ் ஆகிருக்கும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா ரொமான்டிக்காக தென் ஃபன்னியாக ஹாப்பியாக போய்ட்டுருக்கு லைஃபே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேங்கிறதே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிகிட்ருக்கும். ஏன்னா வந்து பீரியட்ஸும் வந்துருக்காது, ப்ளஸ் வந்து இது மாதிரி உங்களுக்கு டவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரெமியை கூப்பிட்டு தான் வந்து அவளை வீட்டிலேருந்து தர இழுத்துட்டு வந்திருப்பீங்க. ரெமியோட வீடு வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவளை தர இழுத்துட்டு வந்து வாடி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னா, ரெமினா அப்படியே தூக்கத்தில் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருப்பீங்கள்ல. லைராக்கு கால் பண்ணுறேன்னு தள்ளாடிட்டே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பா. நீங்கள் வந்து ஆல்ரெடி லைராவுக்கு கால் பண்ணியிருப்பீங்க, பட் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமையே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து லைரா வந்து வந்திருப்பா, என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து லைட்டாக ரெமியோட ஷோல்டரில் கையை வச்சு எட்டி பார்த்துருப்பாரா. நீங்கள் வந்து ஒரு குட்டி கிளாஸில் வந்து யூரின் இருக்குது. ஸோ பொறுமையாக அப்படியே டெஸ்ட் பண்ணுறீங்க வச்சு. ஸோ டபுள் லைன் வருது, நீங்களும் அப்படியே குதிக்கிறீங்க. உங்கள் கையில் வச்சுருந்த கிளாஸில் இருந்த யூரினா அப்படியே ரெமி மேலே ஊற்றிருக்கும். கொஞ்சம் நான் வந்து சீ கரும அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வருவாளாம். நீங்கள் வந்து அப்படியே விழுந்து சிரிச்சுட்டு ப்ளஸ் ஹாப்பினஸ்லையும் சிரிச்சுட்டு வப்பில் ஏதோ நான் தான் அப்பங்கிற மாதிரி என்ன போட்டு என்னை விழுப்புறேன், போயிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஐயாவே என்னை வந்து ஒரு பொண்ணு அம்மானு கூப்பிட்டு போகிறா, ஆன்ட்டின்னு கூப்பிடுவா. இது ஆன்ட்டியா? என்னை பார்த்து ஆன்ட்டி வயசாகுது. அவளுக்கு நீ ஆன்ட்டி தாண்டி. அதெல்லாம் இல்லை, ஒரு குட்டி பொண்ணு என் அக்கான்னு தான் கூப்பிடணும். உன்னை விட 21 வயசு இல்லை 22 வயசு பெரிய பொண்ணை நீ ஆன்ட்டின்னு கூப்பிடுவியா, ஏன்னா அக்கான்னு கூப்பிடுவா. சீச்சி பாட்டி. அப்போ என் பொண்ணு உன்னை பாட்டின்னு தான் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஜாலியாக இருக்குது, இதை வச்சு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருப்பீங்க. ஐயோ எனக்கு தூக்கமாக வருதுன்னு சொல்லி லெமி அப்படியே பெட்டே விழுந்திருப்பான். நீங்கள் வந்து எப்படி சிரிச்சிட்டே வந்து வீட்டை பொறுமையாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக எடுத்து டெக்கரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கே சொல்கிறோங்கிற மாதிரி. ஸோ லைரா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். ரெமினா அப்படியே கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டுருக்கா. விழுந்தேன் பாருங்கிற மாதிரி அப்படி தூங்குறான். நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக பாதிக்கிட்ட டெக்கரேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜிமினுக்கும் கால் பண்ணி வர சொல்லியிருப்பீங்க, வாங்க ஜிமின் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அங்கங்கே டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம். தென் வந்து ஆமாம் வாயின்னு ரெமி இங்கே உங்களால் தேட்டுறீங்களா, அவள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா அந்த ரூமில் தான் அப்படின்னோடனே அவரும் அவளையும் கூப்பிட்டு வந்து இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், அவன் மட்டும் தூங்கினா நல்லாவா இருக்கும், கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். நெக்ஸ்ட் அவள் தாண்டி ப்ரெக்னென்ட் ஆக போகிறா, பார்த்துக்கோ எழுதி வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜிம்மின் தான் வந்து ரூம் டோர் வந்து ஓப்பன் பண்ணுவார் பொறுமையாக, எங்கேயும் செல்லக்குட்டிங்கிற மாதிரி. ஸோ லைரா அப்படியே எப்படி படுத்தாலும் அப்படியே நல்லா சில மாதிரி படுத்துட்டு இருந்துருப்பாங்க. நல்லா காலை ரெண்டையும் விரிச்சிட்டு ஒரு மாதிரியாக குட்டி நல்லா இந்த குட்டி பொண்ணுங்களாம் வந்து தூங்குவாங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி குப்பரை படுத்துட்டு இந்த பட்டை மட்டும் தூக்கி தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெம்மி படுத்துருக்கா. அதை பார்த்து ஒரு குழந்தை ஃபீல் வரும் ஜிமினுக்கு. ஐயோ க்யூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படி கிட்டே வருவார். ரெமின்னா ஐயோ எனக்கு 2 குழந்தை இல்லை எனக்கு 2 குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூக்கத்திலே புலம்பிட்டே தூங்கிட்டு இருப்பாளாம். எனக்கு முன்னாடியும் எனக்கு குழந்தை வராது தான், பட் நான் வந்து வேணா உனக்கு ட்ரிப்ளெட்ஸாக கொடுக்கட்டுமா அப்படின்னு உங்கள் அவரோட ஹிப்பை பிடிச்சி லைட்டாக இருந்து இருப்பாராம். அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சும்மாவே ஹிப்பை தொட்டா பிடிக்காது, ப்ளஸ் ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் இல்லையா. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது ஹிப்பை தொட்டனா அவள் தான் டப்புன்னு முழிச்சு ஒரே வந்து ஜிமினோட வயிற்றுலேயே ஒன்றா அம்மா சண்டாளி என்ன மிதிக்கிறான்,
இவன் மட்டும் கராத்தே பழகிருப்பாளா என்னங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பொறுக்கிடா நீ இப்போ என் ரூம்குள்ளே வந்தேன். பொறுக்கியா? ஓ ரொம்ப அம்மா வலிக்குது. நான் உன்னை எழுப்புறதுக்காக வந்தேன்டி, டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டுன்னு சொல்லிட்டு அவர் நல்லா இடுப்பை மிதிச்சு தவளை மாதிரி வயிற்று பிடிச்சிட்டே வந்து வெளில போயிடுறாரு. ஐயோ நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இடுப்பு பிடிச்சானா அவன் அப்படி சொல்லிட்டு இடுப்பு வந்து தொட்டு பார்ப்பான். இந்த நாய்க்கு எவ்வளோ திமிரு இருக்கட்டும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். ஜிம்மின்னா வயிற்று பிடிச்சிட்டே வந்து மற்ற ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ தான் வந்து டோர் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குமா. ஐயோ டாங் வந்துட்டான் போல, வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் கேக்லாம் வந்து பேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த கேக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வச்சுருக்கீங்க நீங்கள். அதான் அந்த கேக் மேலே வந்து ஷீட் மாதிரி வைப்பாங்க, அதை அப்படியே பீல் பண்ணுற மாதிரி இருக்குமே, அதே தான். ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு பொறுமையாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவர்னா என்னடி யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்ப்பாரா. இன்னும் என்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புரியாமல் யாருக்காச்சும் பர்த்டேவாங்கிற மாதிரி குழப்பிட்டு, என்ன ஜிம்மினா உனக்கு தான் பர்த்டேவா மறந்துட்டேன்னா, அவனுக்கு பர்த்டேனா அவனே எங்கே இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக வந்துட்டுருப்பாரு. உனக்கு தான் சர்ப்ரைஸ் நீ போ அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து என்ன சர்ப்ரைஸ் சொல்லிட்டு கத்தி எடுத்து அப்படியே வெட்டலாம் ட்ரை பண்ணுவார். நடுவில் பாக்ஸ் இருக்கும்ல தட்டுது. பைத்தியக்காரன் அதை ஃபஸ்ட்டு பீல் பண்ணணும், நீலாம் ரீல்ஸ் பார்க்க மாட்டியா. ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமையாக பீல் பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தானே. ஸோ அதில் வந்து டபுள் லைன் அப்படியே தெரியுது. டாங்கன்னா ஒரு மாதிரி லைக் அவர் இன்னும் கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி சீரியஸாக மீன்ஸ் என்னடா ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அப்படியே தான் போயிட்டு என்ன சர்ப்ரைஸ்னு தெரியலேன்னு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்திருக்க மாட்டார். ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி இருந்திருப்பாரா. அதை பார்த்தோன்னா அவருக்கு கண்ணுந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் அவ்வளோ எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏதாச்சும் கற்றுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஹாப்பினஸில். அவர்னா அழுகுறாரா. நீங்கள் என்னட்டாங்க அழுகுறியான்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்க்க வருவீங்களா. அவர் ஃபேஸை மறைச்சிட்டு செக்னட்டாக இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஆமாம் தங்க பிள்ளை அழுகுறியாடா, ஐயோ என் க்யூட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை ஹக் பண்ண வருவீங்களா. அவர் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு விட்டால் கேட்க மேலே தள்ளிடுவார் போல் உங்களை, அந்தளவுக்கு ஹக் பண்ணுவாரா. நீ வயிற்றுல பிள்ளை இருக்குடா, என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து உங்களை லைட்டாக வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் தான் வந்து போயிருக்கும். உங்களை வந்து சூப்பராக பார்த்துட்டு இருந்திருப்பார் டாங். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து குழந்தையும் வந்து பிறந்துருச்சு. ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து படுத்துருக்கீங்க. உங்கள் குழந்தை வந்து உங்கள் கையில் வந்து ஆம்ஸை படுத்து தூங்கிட்டுருக்கு. ஸோ டாங் வந்து அப்போ தான் வந்து உங்கள் அம்மா பாக்கிட்டலாம் பேசிட்டு வந்திருப்பார். உங்கள் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க லைக் நான் வீட்டில் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்டார்டிங்கில் தான் அதான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் டாங்னா விட்டுருக்கவே மாட்டார். என் பொண்டாட்டியே நான் பார்த்துக்கிறேன், ப்ரெக்னன்சி அப்பவும் நான் தான் பார்த்துப்பேன், குழந்தை பிறந்த பின்னாடியும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே வருவாரா. நீங்கள் வந்து ஐயோ க்யூட்லன்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி அப்படியே வந்து இது கை இது காலுங்கிற மாதிரி பொறுமையாக டச் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருப்பானா. அதுவும் நீங்கள் பிறந்த குழந்தைய வந்து ஒரு கொஞ்சம் மாதம் கழிச்சு கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு அப்படி தான் பார்த்துருப்பீங்க. பிறந்தோடனே குழந்தை நீங்கள் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அதனால் வந்து இன்னும் இவ்வளோ குட்டியாக இருக்குது, என் ஃபிங்கர்ஸை விட குட்டியாக இருக்குது மாதிரி ஒரு தொட்டு பார்த்துட்ருப்பீங்க. அப்போ தான் டேங் வந்திருப்பாரா. ஐயோ பார்க்க உன்ன மாதிரியே இருக்கான் டேங், அப்படியே குட்டி டாங், மினி வெர்ஷன் ஆஃப் டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேங்கோட சீக்கி பிடிச்சி கேள்விங்கண்ணா. அவர்னா தேங்க்யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவார். என்னாச்சு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சொல்லுவாரா. நீங்களும் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோஸில் உங்கள் நோஸ் வச்சு லைட்டாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அவரும் வந்து ஹாப்பியாக இருக்குடி, ஏன்டா அதே சொல்லிகிட்ருக்கேன் திரும்ப ஹாப்பியாக இருக்குன்னு வேறு வேர்ட்ஸே இல்லை தெரியுமா. நீ தான் என் உயிர் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நினைக்கலையான்னு சொல்ல விடுறி. அவன் மூலியமாக எனக்கு ஒரு உயிர் கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது பாரு, இவ்வளோ ராணி மாதிரி நான் வளைக்க போகிறேன், அப்போன்னா நீ என் மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிடிச்சி கிள்ளுவார். ஸோ நீங்கள் நான் பொறுமையாக அப்படியே கிட்டே இருக்கிறீங்க. ஒரு மாதிரி ரொமான்டிக்கான வேலை கிட்டே இருப்பீங்களா. அவர்னா என்னாச்சு ஏதாவது தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் வந்து கையை வைக்க வருவார். நீங்கள் 9 மாதம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டடா, அப்படியே ரொமான்டிக்காக எப்போ பண்ணலாம் தெரிஞ்சிட்டு இருந்த நீ அவ்வளோ கேரிங்காக எப்போ பாரு மூடு ஆக்குதுன்னு கிட்ட இழுத்தாலும் இங்கே பாரு உனக்கு இப்போ தான் வந்து டெலிவரி ஆகிருக்கு பண்ணக்கூடாது. நான் சும்மா சொன்னேன் எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் லிப்பில் வந்து லைட்டாக பிக் பண்ணுவீங்களா. அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படி எஞ்சி உட்காந்து நீங்கள் இப்படி பொறுமையாக உங்கள் ப்ரா வந்து லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு ப்ராவை லைட்டாக ரிமூவ் பண்ணுவீங்க. அப்புறம் நான் ஃபீட் பண்ண போறியா வெளில போட்டுமா அப்படின்னு கேட்பாரு. ஃபீட் தான் பண்ண போகிறேன், பட் குழந்தைக்கு இல்லை, என்னோட முதல் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிடிச்சி லைட்டாக புல் பண்ணுவீங்களா. குழந்தைக்கு தாண்டி ஃபஸ்ட்டு மில்க் கொடுக்கணும், ஆனால் நீ தானே என் ஃபஸ்ட்டு பேபி, நீ வேறு அன்றைக்கி ஃபீட் பண்ணணுன்னு கேட்டல, எனக்கு ஃபீட் பண்ணுறியான்னு.
அப்போ கொடுக்க முடியல, இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து அவர்கிட்ட இருப்பீங்களா? அவர்னா ஏன் அது அப்போ கேட்டது இன்னும் நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கியா? நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன்டி, என் தங்க பிள்ளை விளையாட்டுக்கு கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் அவரை புல் பண்ணிட்டு அவரோட முகத்தில் வந்து வைப்பீங்களா? அவரும் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு மில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருப்பார். ஸோ உங்கள் குழந்தைய வந்து அப்படியே பொறுமையாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி காற்றுலேயே கையை வந்து ஆட்டிக்கிட்டு, ஐ மீன் கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து படிச்சிருக்குமா, நீங்கள் குழந்தையோட கையில் வந்து உங்கள் கையை வச்சு, ஐ மீன் ஒரு ஃபிங்கரை வச்சு லைட்டாக பிடிச்சிட்டு டேங்கோட ஹேரை வந்து அப்படி கோரி விட்டு பார்த்துட்ருப்பீங்க. தாங்க வந்து நல்லா வந்து குடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒரே சைடு குடிக்காதரா, வலிக்குது, இந்த சைடு குடி அப்படின்னா அவர் மொத்தமாக சூப்பராக இருக்குடி, சூப்பராக இருக்குடி, ஸ்வீட்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உட்காடுறாரு எழுந்திரிச்சு. அவரோட லிப்ஸில் வந்து ஐ மீன் லிப்ஸை சுற்றிலாம் லைட்டாக மில்காக இருக்குது. தென் லிப்ஸ்லேயும் வந்து பால், குழந்தைங்கள்லாம் பால் குடித்தா அதோட லிப்ஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி மில்க் வந்து ஒட்டியிருக்கும் இல்லையா, லோவர் லிப்ஸில் ஒரு மாதிரி மில்க் குடித்தாங்க தெரியும் இல்லையா, அந்த மாதிரி டேங்க் அப்படியே லோவர் லிப்ஸ்லாம் வந்து மில்கோட ட்ராப்ஸாக இருக்குது. அதுவும் ஒரு ட்ராப் அப்படியே கீழே விழுக்குது. அதை அப்படியே லிக் பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சுடி, நாளைக்கும் எனக்கு வேணும். நாளைக்குலாம் கிடையாது, நீ இன்றைக்கி ஐ மீன் நீ கேட்கல, முன்னாடி கேட்டேன், நான் இன்றைக்கி குடிச்சிட்டேன், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. மொத்தத்தையும் நீயும் குடிச்சிட்டியானா? இல்லை தெரியல, வந்துச்சு வர வரைக்கும் குடிச்சிட்டேன். அட பைத்தியக்காரா பண்ணி மொத்தையும் குடிச்சிட்டேன். அப்போ நான் குழந்தைக்கு என்ன கொடுக்குறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அப்புறமா கொடுத்துக்கோ, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாராம். அவர் ஒரு மாதிரி குடிச்சிட்டு போதையில் தள்ளாடுற மாதிரி தள்ளாடிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் பால் தானே குடித்தேன், நீ ஒரு சரக்குலாம் குடிக்கல சரி அப்படி சொல்லி லைட்டாக அவர் புஷ் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் வந்து ஒயன் அந்த சைடு பாப்பாவுக்கு, இந்த சைடு எனக்கு ஓகேவா அப்படிம்பாரு. அதெல்லாம் கிடையாதுப்பா, 2 சைடு பாப்பாவுக்கு தான். என்னடி அவள் இத்தனைக்கோண்டு இருக்கா, அவளுக்கு இதுக்கு 2 சைடு, நான் தான் பெருசாக இருக்கேன், அப்போ எனக்கு தானே 2 சைடு, அதெல்லாம் இல்லை முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவள் லைட்டாக புஷ் பண்ணுவீங்க. அவர் அப்படியே உங்கள் செஸ்டியை வந்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் வேணும் தோண்டிகிட்டே இருக்குது. ஒரு கையை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணுவார். அவங்களுக்கு லைட்டாக வலிக்கும். நீ கடிச்செல்லாம் வச்சுருக்கடா, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு இன்னும் வேணும்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. உனக்கு நான் கொடுத்ததே தப்பு போலையேன்னு சொல்லிட்டு நீ அவரை புஷ் பண்ணிட்டு ஒரு டாப் எடுத்து போட்டுட்டு இருப்பீங்க. அப்படியே வந்து ஒரு 1 வீக் கிட்ட போயிருக்கும். அவர் நீங்கள் மொத்தமாக ஃபீட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் வந்து அந்த 1 வீக்காக டேங்க்கு ஃபீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, குழந்தைக்கு தான் ஃபீட் பண்ணியிருப்பீங்க. அவர் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாலே ஒரு மாதிரி உட்காந்து வேணும்னு கேட்டுட்ருப்பார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியாக பார்ப்பார். உங்களால் ஃபீடே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு மாதிரியாக பார்த்துட்ருப்பார். எனக்கு கொடுக்காம நீ வந்து அவளுக்கு கொடுக்குறலங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி விட்டு கடிச்சிருவார் போல், அந்தளவுக்கு பார்த்துட்ருப்பார் அவர். அப்படியே டேஸ் தான் போயிருக்குமா. ஸோ இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பொறுமையாக வந்து பாப்பா வந்து அழுகுறான்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து அப்படியே தூக்குவீங்க. ஓகே நான் ஃபீட் பண்ண போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்த்து சொல்லுவீங்களா. அப்புறம் நான் எப்போ நீங்கள் எனக்கு கொடுக்கவே மாட்டேற, இது கொடுக்கவே மாட்டேன், நான் நீ கொடுத்தேண்ணா, நீ 1 வீக் முன்னாடி கொடுத்தேன், எனக்கு வேணும், நீ தானே பழக்கி விட்டேன், நான் அதை டெய்லி கொடுத்த மாதிரி சொல்கிறேன். ஐயோ ஒரு நாள் கொடுத்ததே எப்படி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாரா. நீங்கள் லைட்டாக அப்படியே புஷ் பண்ணிட்டு அதெல்லாம் கிடையாது நீ போ அப்படின்னா, போ நான் போயிட்டு நீ என்னடி பால் கொடுக்குது, நான் போயிட்டு பால் குடிக்கிறேன். எஃப்கிட்ட போய் குடிப்பேன், நான் யாருக்கிட்டேலாம் போய் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் எங்கே போய் குடிக்க போகிறேங்கிற மாதிரி பார்ப்பாரா. அப்புறம் என்ன போயிட்டு குடிக்க போகிறேங்கிற, ஃப்ரிட்ஜில் மில்க் இருக்குல்ல அதுவா, பயந்துட்டு ஒரு நிமிஷம் போ அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்படியே கீழே போயிட்டு மில்க் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அப்படியே குடிச்சிட்டு மேலே வந்துட்டுருப்பார். அவர் மில்க் ஒரு சிப் தான் பண்ணியிருப்பார். அவரோட ரியாக்ஷனே ஒரு மாதிரி கேவலமாக டேர்ன் ஆகுது. நீங்கண்ணா என்னடா ஆச்சு, எதுக்கு என்ன எக்ஸ்பயர் ஆச்சா என்ன, நான் நேற்று தானே வாங்கி வச்சேன்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்ப்பீங்களா. எனக்கு நல்லாவே இல்லை, எனக்கு ஒயின் பால் தான் வேணும் அப்படிம்பாரா. இதே ஒயின் பாலா, சும்மா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வந்து பார்ப்பீங்களா. இல்லை எனக்கு இது கேவலமாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு உன்னோட தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே வருவானா. அப்பா உன்னை வேறு எனக்கு இப்படி விட மனசே வரல, வந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து சொல்லுவீங்களா. அவரும் வந்து ஜாலிங்கிற மாதிரி நல்லா குடிச்சிட்ருப்பார். ஒரு மாதிரி குழந்தை குடிக்கிறத விட எக்ஸ்ட்ரீம் லெவல் நல்லா 10 நாள் பசி இருக்கிற குழந்தை எப்படி குடிக்கும் அந்த மாதிரி வந்து உங்களோட மூச்சு முடிச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படி வந்து மொத்தமாக குடிச்சிட்ருக்காரு. அவர் வந்து எப்படின்னா கொஞ்சமாக தானே வரும், லைக் கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும். அவருக்கு வந்து எனக்கு இன்னும் வேணும், எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னும் கிடைக்குமாங்கிற மாதிரி முன்னாடி வந்து ஒரு ஃபேஸை விட்டுகிட்டே வந்து குடிச்சிட்ருக்காரு. நீங்கன்னா அவர் நடுவில் வர கடிக்கிறார் லைட்டாக, ஏன்னா அவருக்கு லைட்டாக வரது பிடிக்கல, எனக்கு மொத்தமாக அப்படியே ஊற்றுற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் கடிக்காத, அப்படி பண்ணாதே, இப்படி பண்ணாத, பொறுமையாக குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து லைட்டாக அழுதுருப்பாங்க. ஸோ அவளுக்கும் ஃபீட் பண்ணியிருப்பீங்க. அவர் எவ்வளோ தான் ஒரு சைடு ஃபுல்லாக வராத அளவுக்கு குடிச்சு முடிச்சாலும் அவர் ஸ்டில் இன்னும் எனக்கு வேணும்,
நீ மனுஷனால வேறு எதுவும் மாடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே தான் உங்கள் டேஸ்லாம் அப்படியே ஹாப்பியாக போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராகவே மாறிடுச்சு. டேங்க் வந்து டெய்லியும் ஃபீட் பண்ணுறது, அவர் கொஞ்சமாக குடிக்கிறேன் ப்ராமிஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ஒன் டே வந்து குழந்தைய பார்க்கறதுக்காக ரெமி லைரா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்களா. ஸோ டாங்கண்ணா ஃபீட் பண்ண போகிறாராம், நான் போய்ட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவாராம். ஃபீட் பண்ணுறதுல இவன் என்ன ஹெல்ப் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ரெமி வந்து மாப்பிள்ள அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்ப்பான். அவன் என்ன பண்ணால் என்ன, எதுக்கு வந்தான், நம்ம கொட்டிக்க தானே வந்தோம், கொட்டிக்கிட்டு அப்படியே போய்ட்டு குழந்தைய பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கன்னா நீங்கள் வந்து டேங்க் வந்து லைட்டாக ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவரும் ஸ்வீட்டாக இருக்குடி, எனக்கு குடிக்கணும் போல் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் ரெமி வந்து மேலே வந்து வரதுக்காக வந்திருப்பா. ஏன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும் இல்லையா, நீங்கள் இன்னும் குழந்தைக்கே ஃபீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களோட பெரிய குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற வேலை போயிட்டுருக்கா. ஸோ அதனால தான். ஸோ ரெமியும் அவள் ஃபீட் பண்ணி முடிச்சிருப்பான். அந்த குழந்தை இவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, எனக்கு போய் இப்போவே பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்து நீங்கள் லாக் பண்ணியிருக்க மாட்டிங்களா, யாரும் வந்திருக்க மாட்டாங்க, லைக் மீன் யாரும் வரமாட்டாங்க, ஃபீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தானே போனோம், ஸோ யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரெமி வந்து ஓப்பன் பண்ணுவாரா, ஓப்பன் பண்ண வேகத்துக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவான். நீங்கன்னா டைம் நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புஷ் பண்ணியிருப்பீங்க அவரை. தள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரியாக்ஷன் கொடுப்பாரா, பார்த்துட்டான் பூச்சி சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையிலே அடிச்சிட்ருப்பீங்க நீங்கள். அவன் பார்த்தா என்ன, அவன் இதுக்கு மேலே வரமாட்டான், எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கொண்டுற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி வச்சு நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க. தாங்கும் ஐயோ எனக்கு வெளில போக ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு திரும்பி உட்காந்துட்டுருப்பாரு. இங்கே ரெமீன் அப்படியே பேரஞ்ச மாதிரி கீழே வரான். லைரானா என்ன திரும்பி பார்த்து தொலைச்சேன் இப்படி பேரஞ்ச மாதிரி வர, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சொல்லுவாராம். என்ன அவள் ஃபீட் பண்ணுறத பார்த்துட்டியா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறத, அவள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணல, அந்த குட்டி சத்தம் தாங்க ஃபீட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோன்னா லைரா ஜூஸ் குடிச்சிருந்துருப்பான். அப்படியே துப்பிடுறாச்சு, என்ன கருமத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான் அவன். அப்படியே வந்து உங்கள் டேஸ் தான் நல்லா போயிருக்கும், காமெடி ப்ளஸ் ரொமான்டிக் கேரிங் அப்படி நல்லா வந்து போயிருக்கும். ஸோ அவ்வளோதான்டா, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. வர எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது போல், நல்லா போட்டுட்ருக்கேன் ஒன் ஷர்ட்லாம். இங்கே ஃபுல்லாக எங்கள் ஊர் சைட்லலாம் மழை பெய்யுது, கரண்ட்டு போகுது. இப்போ எனக்கு பாயிண்ட் எவ்வளோ இருக்குது தெரியுமா, கரெக்டாக 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஃபுல்லாக மாடியில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொசுலாம் கடிச்சிச்சு தெரியுமா, வலிக்குது. சரி ஓகே, நீங்கள் அங்கே மழை பெஞ்சுன்னா வெளில போகாதீங்க, ஃபீவர் வந்துடும். பத்திரமா இருங்கடா, பை பாய்.